ஓகே, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்க பண்ண ஐடியால ஒரு ஐடியா வந்து போனா ஓடுது. கடி ஜோக் கேட்க போதான் எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். அந்த ஐடியாவை மட்டும் ஒண்ணு குடித்தாங்கய்யா. டிஜேக்கு டைமிங் கரெக்டா இல்லப்பா, கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் கடி ஜோக் சொல்லட்டுமா? சொல்லு. ஸ்கூல் டெஸ்ட்ல பிட் அடிக்கலாம், காலேஜ் டெஸ்ட்ல பிட் அடிக்கலாம், எந்த டெஸ்ட்ல பிட் அடிக்க முடியாது? எனக்கு ஆன்சர் தெரியும், ஆடியன்ஸ் கேளு. சொல்லுங்கப்பா. ஐயோ சூப்பர். எந்த டெஸ்ட்னாலும் சொல்லலாம், எல்லா ஆன்சருக்கும் நாங்க தலையை தான் ஆட்டுவோம். சோ கரெக்டான ஆன்சர் பிளட் டெஸ்ட். காலையில யார் யாரெல்லாம் எப்பா டிஸ்டர்ப் பண்ணாதப்பா டிஜே. நெக்ஸ்ட் இன்னொன்னு போலாமா? போ போ போ. நம்ம ரெடியா இருக்கோம். கொட்டினா வலிக்கும், பாம்பு கொட்டினா வலிக்கும், எது கொட்டினா வலிக்காது? சொல்லுங்கப்பா. ரொம்ப யோசிக்காதீங்க, இது கொட்டிடும். சாம்பார் சுடு சாம்பாரா இருந்தா யாருப்பா அது? குடும்பத்துல இருக்காதீங்கப்பா. யாருக்காவது தெரியுமா? கரெக்ட் ஆன்சர் இன்னும் வரல. வாட்டர் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு ஆன்சர் சொல்லிருக்கலாம், கரெக்ட்னு சொல்லிடலாம். யார் சொல்லிருக்கா? அந்த சின்ன தம்பி. ஓகே, இது வரைக்கும் க்ளோஸா நீ தான்ப்பா சொன்ன, நீ வின்னர்னு வச்சுக்கலாம். பட் ரைட்டா பெரியவங்க சொல்லுங்க. சொல்லிடுறேன். சரி சொல்லு. சைக்கிள் கடைக்காரர் படம் எடுத்தா என்ன படம், எப்படிப்பட்ட படம் எடுப்பாரு, அதுக்கு என்ன பேர் வைப்பாரு? சைக்கிள் கடைக்காரரு ஒரு ஃபிலிம் மேக் பண்ணா எந்த மாதிரி பேர் வைப்பாரு? உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும்டா. காத்து வாக்குல ஒரு காதலா? அது ஆல்ரெடி வச்சாச்சு. ஓகே சரி, கரெக்டா சொல்லு. கவனிக்கல, நம்ம மூஞ்சிக்கு நேரா வேற எதையோ போட்டாங்க, யார் கவனிக்கிறாங்கன்னே தெரியல. ஆன்சர் வரல. ஆன்சர் தெரியலையா? ஓ, ஆளினால் அழகராஜாவா? ஓகே, ஆன்சர் சொல்லிடு, நீயே சொல்லிடு. காலம் எல்லாம் காத்தடிப்பேன். ஓகே, சும்மா ஒரு ஜோக் தான்ப்பா, நீங்க என்ன படம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஜிதா நிறைய ஜோக் வச்சிருந்தே, ஏதாவது சொல்லு. அப்பா டக்கு டக்குன்னு கேட்டா ஒரு இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ ஓகே, நீயே ரிஜெக்ட் பண்ணது அது? நான் ரிஜெக்ட் பண்ணேன், நீ யாரு ஏத்துனது? சரிங்க, அந்த ஜோக்குக்கே போயிடலாம். என்னன்னா, ஒரு கடையில் பட்டர் விற்கிற ஒரு மேனேஜரு, அவர் ஒரு லவ் லெட்டர் எழுதினாராம். எப்படி எழுதியிருப்பாரு? பட்டர்ல இல்ல, கையில் எழுதினாருன்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். பரவாயில்ல, ட்ரை பண்றீங்க நீங்களும். இதுவும் நல்லா ட்ரை பண்றீங்க. சொல்லுங்க. பட்டர் விக்கிறவரு லவ் லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவாரு? எனக்கு இல்லைங்க, வேற யாருக்கோ. கரெக்ட் கரெக்ட். உருகி உருகி எழுதுவாராம்ப்பா. சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. தேங்க்யூ டிஜே.